ஆனால் தேசிய ஊடகங்களில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மற்றவைன்றது வந்து நம்பர்ஸ் இருக்கும். பட் நம்ம லோக்கலாக எடுக்கக்கூடிய இந்த ஊடகங்களில் பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் மற்றவை வந்து இருக்கவே இருக்காது, 0 தான் இருக்கும், அங்கே சீட்டே வராதுன்ற மாதிரி. ஆனால் அந்த இடத்துல தாவேகா ஒரு 18லேருந்து 24 தொகுதி அப்படின்னும் போது ஒரு பெரிய நம்பர் தான். புதுசாக கட்சி ஆரம்பித்து வந்து உள்ளே வந்து இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு விஜய்ன்ற மாதிரி தான் போகுது. ஒரு 24 சீட்டு ஜெயிச்சு ஒரு 24 எம்எல்ஏஸ் வந்து தாவேகா தரப்புலேருந்து சட்டசபைக்கு போகிறாங்கன்றதுலாம் ஒரு பெரிய விஷயமாக தான் வந்து பார்ப்பாங்க எல்லாருமே. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து அவர் வாங்கின பர்சன்டேஜ் என்ன, அவர் மட்டும்தான் ஜெயிச்சார் விருதாச்சலம் தொகுதியில் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு 24 தொகுதினும் போது அது பெரிய விஷயமாக தான் வந்துட்டு பார்க்கலாம். பட் இருந்தாலும் இதையெல்லாம் நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்குமே என்ன தோணுது அப்படின்னா, இந்த டைமில் 2021 இருந்த காலகட்டத்தில் இருந்த சுச்சுவேஷன்ஸ் வேறு, அப்போ இருந்த விஷயங்கள் வேறு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு திமுக தான் கன்ஃபார்மாக ஆட்சிக்கு வரும்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் மக்கள்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால வந்து வந்த வாக்குகள் தான் அது. அந்த தாண்டி வந்து அந்த முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நெக் டு நெக் ஃபைட்டில் தான் வந்து 2021 வந்து திமுக ஜெயிச்சது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுக வர வேண்டிய இடத்துல திமுக வந்து வந்த மாதிரி, அந்த மாதிரி இடத்துல தான் வந்து திமுக ஜெயிச்சது. ஸோ இந்த வாட்டி பார்க்கும்போது போன வாட்டி அப்படி தானே ஜெயிச்சாங்க, சரி இந்த வாட்டியாவது அந்த விஷயம் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது, ஏன்னா எக்ஸிட் போலில் இவங்க சொல்கிற மாதிரி இந்த நம்பர்ஸை தாண்டி ரிசல்ட்டில் வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தா இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 80 to 90 சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில இதில் சொல்கிறாங்க 100 வரைக்கும் வந்துட்டு அதிமுக கூட்டணி வருது. அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணி அதிமுக அந்த இழுபறின்னு வருது இல்லையா, ஒரு 40 தொகுதி 50 தொகுதி வருதுன்னா அந்த இடத்துல முடிவுகள் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.